ஹாய். போன வீடியோல நம்ம வந்து எப்படி ஒரு ஃபங்ஷன்ல வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட்? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மெமரி அலோகேஷன் ஒர்க் ஆகுது? என்னென்ன டைப் ஆஃப் மெமரி இருக்கு? அண்ட் அத யூஸ் பண்ணி நம்ம எப்படி டைனமிக்கா மெமரி அலோகேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஸோ பேசிக்கா நம்ம வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன்னா என்ன? எப்படி ரன் டைம்ல அந்த மெமரி அலோகேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். அண்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் எப்படி நம்ம கோட் வழியா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? ஸோ ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். ஸோ இது வந்து நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு மெமரி அலோகேஷன் தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஸோ இங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து நார்மலா அரே டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இன்ட் அரே ஆஃப் 5 அப்படின்னு குடுத்துருவோம். ஸோ இப்படி குடுத்த உடனே என்ன ஆகும்னா, இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் வந்து நம்ம மெமரியில 5 பிளாக் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணிரும் இந்த அரேக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லே நம்ம கம்பைலர் ரன் ஆகுற அந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து நம்ம குடுத்துருவோம். அண்ட் இத வந்து நம்ம ரன் டைம்ல இன்க்ரீஸ் பண்ணவோ, இல்ல டிக்ரீஸ் பண்ணவோ நமக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கம்பைலர் ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மெமரியோட வேல்யூவ செட் பண்றது தான் வந்து ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் மெமரி அப்படிங்கிறத வந்து புரோகிராமர் அவங்க கோட் பண்ணும்போதே செட் பண்ணிருவாங்க. ஸோ இத வந்து நம்ம ரன் டைம்ல யூசர்ஸோ இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக டெவலப்பரே கூட இத சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதுல வந்து என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, ஆ இது வந்து ஃபிக்ஸ்டு சைஸா இருக்கிறதுனால உங்களால வந்து இத இன்கிரீஸ் பண்ணவோ, டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்ட் அரே ஆஃப் 5 அப்படின்னு குடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இங்க போயிட்டு நான் வந்து எனக்கு வந்து இன்னும் 2 எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னால முடியாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி எனக்கு இல்ல, எனக்கு ஒரு 2 எலமெண்ட்ட நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த மெமரி அப்படியே இருக்கும். அது வந்து வேஸ்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்க வந்து பார்த்துருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் அலோகேட்டிங் தி மெமரி ஆஃப் அன் அரே டியூரிங் த கம்பைல் டைம், அதோட சைஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். நீங்க வந்து அதோட சைஸ இன்கிரீஸ் பண்ணவோ, டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. ஓகே. ஸோ நீங்க குடுத்துருக்கக்கூடிய அந்த அரேல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நீங்க அலோகேட் பண்ண மெமரிய விட கம்மியா இருந்ததுனா, இப்ப நான் 5 பிளாக் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வந்து மெமரி வந்து நான் வந்து 3 பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாக்கி 2 பிளாக் வந்து சும்மா வேஸ்ட்டா உட்கார்ந்திருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து 5 பிளாக் தான் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஆனா நான் வந்து 7 பிளாக்குக்கு நான் வந்து உள்ள அரேல வேல்யூ ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, ப்ரோகிராம் எரர் குடுக்கும். சம்டைம்ஸ் கிராஷ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் ஆகும். ஓகே. ஏன்னா இது வந்து ரேண்டமா ஏதாவது ஒருத்துல போய் பாயிண்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி மெமரி லீக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து எனக்கு வந்து வேல்யூ நான் இனிஷியேட் பண்ண மாட்டேன். நான் வந்து ரன் டைம்ல வேல்யூவ இனிஷியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அ இன்ட் அரே ஆஃப் 5 அப்படின்னு நான் குடுக்குறேன் இல்லையா? அப்படி குடுக்காம, இன்ட் அரே ஆஃப் அப்படின்னு நான் குடுத்துட்டு, அது என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நான் டைனமிக்கா வாங்கிக்கிறது தான் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். இது மாதிரி நம்ம சைஸ வந்து ரன் டைம்ல யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கிறோம். பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மெமரி அலோகேட் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிக் மெமரி பார்த்தோம் இல்லையா? டெவலப்பர் தன்னைத்தானே வந்து டெவலப் பண்ணும்போதே டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு மெமரி. அதே மாதிரி இன்னும் 2 மெமரி இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டாக் மெமரி, இன்னொன்னு வந்து ஹீப் மெமரி. ஓகே. இந்த ஹீப் மெமரி தான் உங்களுக்கு வந்து டைனமிக் மெமரி அலோகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகே. ஸோ இந்த மெமரீஸ் எல்லாம் நம்ம வந்து போக போக யூஸ் பண்ண உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் மெமரி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு டிஃபைன்ட் ஆர்டர்ல மட்டும் தான் அதில வந்து நீங்க வந்து மெமரிய வந்து அலோகேட் பண்ணவோ, அலோகேட் பண்ணவோ முடியும். நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வந்து அங்க அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம்னு அலோகேட் பண்ண முடியாது. ஸோ இதில வந்து நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட்டு, லாஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட்டு. ஓகே. ஆ இந்த மாதிரிலாம் வந்து நெறையா கான்செப்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டாக்ல டேட்டாவ போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் ஒரு டெஃபினிட்டான ஒரு ஆர்டர் இருக்கும். ஆனா ஹீப் மெமரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த மாரி டெஃபினிட்டா ஒரு ஆர்டர் இருக்காது. ஓகே. ஸோ நீங்க வந்து ரேண்டமா வந்து ஒரு மெமரிய வந்து நீங்க ஒரு வேல்யூக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஹீப் மெமரிய அசைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு, அத திரும்ப எடுத்து அ ரீயூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சில பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அ இந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணிட்டு, அந்த மெமரி யூஸ் பண்ணி முடிச்ச உடனே டீஅலோகேட்டும் பண்ணிவிடும். ஸோ டைனமிக் மெமரி யூஸ் பண்ணும்போது, நம்ம டெவலப்பர்ஸ் ஒரு சில விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்டின்னா, நம்ம ஒரு மெமரிய அலோகேட் பண்றோம் அப்டின்னா, அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஓகே,
அந்த மெமரி யூஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் டீஅலோகேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெமரி வேஸ்டேஜ் நிறைய ஆகும். அண்ட் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து கம்பைல் ஆகி உங்களோட மெமரிஸ் யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நிறைய கேஷ் இருக்கும். ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் ஸ்லோ ஆகும், ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ரன் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைனமிக்காக நீங்கள் ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெமரியை நீங்கள் டீஅலோகேட்டும் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நிறைய நமக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து டைனமிக்காக அலோகேட் பண்ணுற மெமரிஸை வந்து பாயிண்டர்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இவ்வளோ நேரம் பாயிண்டர்ஸ் பற்றி நிறைய படிச்சிருப்போம், ரைட்? பாயிண்டர் நான் என்ன, எப்படி பாயிண்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ண அந்த பாயிண்டர்லேருந்து எப்படி மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், ரைட்? அண்ட் பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெமரி அலோகேஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த பாயிண்டர்ஸுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் அது எப்படி அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம், இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, அண்ட் இந்த அலோகேட்டட் மெமரியை வந்து நீங்கள் வந்து பாயிண்டர்ஸ் வழியாக தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், சரியா? அண்ட் இதெல்லாம் ஒரு சில பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். எம்அலாக் அப்படின்னா வந்து மெமரி அலோகேஷன் பண்ணக்கூடியது. சிஅலாக், ரீஅலாக், ஃப்ரீ. இந்த ஃப்ரீ அப்படின்னா வந்து அலோகேட் பண்ண மெமரியை வந்து ரிமூவ் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக உங்களால் வந்து டைனமிக்காக நீங்கள் அசைன் பண்ண மெமரியும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ரன் டைமில் ஒரு அரே கிரியேட் பண்ணுறது, பாயிண்டர் எப்படி வந்து டைனமிக் மெமரி அலோகேஷனில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம C++ ப்ரோக்ராம் வழியாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.